ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் மாசி மாதத்தில் வர மிக முக்கியமான நாள் அப்படின்னா மகா சிவராத்திரி. இந்த வருஷம் மாசி மாதத்தில் வந்திருக்கிற இந்த மகா சிவராத்திரி 2024 300 வருஷங்களுக்கு பிறகு ஒன்று கூடும் 4 அபூர்வ யோகங்களோடு சேர்ந்து வந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சிவராத்திரியாக இந்த வருஷம் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. மகா சிவராத்திரி அப்படின்றதே மிக அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் ராத்திரி முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்து வழிபடுவது பாவங்களை போக்கி முக்தியை தருவதோடு வாழும் காலத்திலேயே அனைத்து விதமான நலன்களையும் பெற்றுத்தரும். சிவனின் பரிபூரண அருளை பெற வேண்டும் அப்படின்றவங்க இந்த நாளில் மிகுந்த பக்தியோட விரதமிருந்து வழிபடுவாங்க. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நடைபெறும் அபிஷேகங்கள், பூஜைகள் அப்படின்னு அனைத்தும் மிக விசேஷமானது. மிக உயர்வான மகா சிவராத்திரி அன்றைக்கு அளவில்லாத மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்க மிக அபூர்வமான யோகங்களோடு இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நாளில் ஒன்று கூட இருக்குங்க. இதனால் தவற விடக்கூடாத மிக முக்கியமான நாளாக இந்த மகா சிவராத்திரி விழா அமைய இருக்குங்க. என்னென்ன யோகங்கள் ஒன்று சேரப்போகுது, இவற்றோட சிறப்புகள் என்ன, இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மிகவும் எளிமையான ஆன்மீக தகவல் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபூர்வ மகா சிவராத்திரி ஒவ்வொரு வருஷமும் வரும் விரத நாட்களில் மிகவும் முக்கியமானது இந்த மகா சிவராத்திரி. சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாள். அதுலேயும் இந்த ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி மிகவும் மிகவும் அபூர்வமானதுங்க. 300 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அற்புதமான நாளில் அரிதாக 4 யோகங்கள் ஒன்று கூட இருக்குங்க. இதனால் ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் இது மிக முக்கியமான நாளாக கருதப்படுதுங்க. மிகவும் அரிதான இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா வெற்றியும் செல்வ செழிப்பும் குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் தேடி வரும் மகா சிவராத்திரி. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இது சிவனை வழிபடுவதற்கு உரிய நாளாக மட்டுமின்றி பல அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்குரிய நாளாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு வரும் மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் முக்கியமான நாளாகவும் கருதப்படுதுங்க. இது அபூர்வமாக வரக்கூடிய சிவராத்திரி அப்படின்றதுனால அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வேண்டிய வரங்களை பெற அனைவரும் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடலாம். மகா சிவராத்திரி நாளில் அப்படி என்ன அற்புதமான யோகங்கள் ஒன்று சேரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒன்று சேரும் 4 யோகங்கள். ஜோதிட கணிப்புகளின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு 300 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வார்த்தி சித்தி யோகம், சிவயோகம், ஸ்ரவண யோகம், சுக்கிர பிரதோஷம், மகா சிவராத்திரி ஆகிய 5 விதமான சிறப்புகள் ஒன்று கூட இருக்குங்க. தொழில், வேலையில் முன்னேற்றம், மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கை ஒருத்தருக்கு கிடைப்பதற்கு அருள் செய்யக்கூடிய மிக முக்கியமான நாள் சுக்கிரவார பிரதோஷ நாள். சர்வார்த்த சித்தி யோகம் அப்படின்றது ஒருத்தருடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியதாகும். அதே போல சிவயோகம் அப்படின்றது தியானம், மந்திர ஜபம் ஆகியவற்றை கைகூட வைக்கும் யோகமான நாள். மகா சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவயோகம் இருக்குங்க. சர்வார்த்த சித்தி யோகம் மகா சிவராத்திரி அன்று காலை 6:38 முதல் 11:41 வரைக்கும் இருக்குங்க. அதி அற்புதமான இந்த யோகங்கள் ஒன்று கூடும் நாளில் பக்தியோட சிவனுக்கு விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு பலனை தருங்க. சிவனுக்கே உரிய சிவயோக நேரத்தில் சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். இது சிவனின் பரிபூரணமான அருளை நமக்கு பெற்று தருவதுடன் வீட்டில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறைவுடன் இருக்க செய்யும். அதே போல சித்த யோகம் அப்படின்றது விநாயக பெருமானுக்கு உரியதாகும். இவர் தடைகள் அனைத்தையும் விளக்கக்கூடியவர். சித்த யோக நேரத்தில் விநாயக பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்குங்க. இந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் வீட்டில் செல்வ வளத்தை மேலும் மேலும் பெருக செய்யுங்க. அடுத்தது ஸ்ரவண நட்சத்திரம் அப்படின்றது சனி பகவானுக்குரிய நட்சத்திரம். ஸ்ரவண நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அது மங்களகரமானதாக முடியுங்க. இந்த நாளில் சனி பகவானையும் அவருடைய குருவான சிவபெருமானையும் வழிபடுவதுடன் புதிய தொழில் அல்லது காரியங்களை துவங்குவது, இல்லை ஏதாவது பொருட்களை வாங்குவது, இதெல்லாம் செய்யறதுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்காங்க
இந்த ஸ்ரவண நட்சத்திர நாளான மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு அனைத்து விதமான நவகிரக தோஷங்கள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை நம்ம சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இந்த வருஷம் மகா சிவராத்திரியோட சுக்கரவார பிரதோஷமும் இணைந்து வருதுங்க. இந்த நாளில் சிவனுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது விலகி நம்ம விட்டு ஓடிடுங்க. வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து வழிபட்டா தொழில் மற்றும் வேலையில் வெற்றி மேல் வெற்றி குவியுங்க. சிவன் மற்றும் பார்வதி இருவரையும் வணங்குவதால் குடும்பத்தில் செல்வ செழிப்பு ஏற்படுங்க. திருமண வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க. இப்படி ஒரு அபூர்வமான நாள் மறுபடியும் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க. அதனால் இந்த நாளை யாருமே தவற விடாமல் சிவபெருமானை வணங்கி நம்ம எல்லா வளமும் நலமும் பெறலாங்க. அதோட பெருமாளை அலங்கார பிரியர் அப்படின்னும் சிவபெருமானை அபிஷேக பிரியர் அப்படின்னும் சொல்கிறது உண்டு. சிவன் அக்னி சொரூபமானவர் அப்படின்றதுனால அவரை மனதை குளிர வைப்பதற்காக பக்தர்கள் அவருக்கு பலவிதமான அபிஷேகம் செய்து வழிபடுறது உண்டு. ஆழகால விஷத்தை உண்டதால் சிவனின் உடல் எப்பவுமே உஷ்ணமாக இருப்பதால் அவரை குளிர்வித்து பலவிதமான வரங்களை பெறுவதற்காக அபிஷேகம் செய்யறதுண்டு. பார்வதி தேவியும் தேவர்களும் சிவனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்ற ராத்திரி சிவராத்திரி அன்று சிவ பூஜை செய்வது மற்ற நாட்களில் பூஜை செய்வதை விட பல மடங்கு உயர்ந்த பலனை தரக்கூடியதாக அமையுங்க. இந்த மகா சிவராத்திரி அன்றுதான் பார்வதி தேவியை சிவபெருமான் மனம் முடித்ததாகவும் ஜோதிர்லிங்கங்களாக தோன்றி காட்சி அளித்ததாகவும் புராணங்கள் சொல்லுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் எவர் ஒருவர் சிவபெருமானை வழிபட்டாலும் அவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதோட 30 முக்கோடி தேவர்களின் ஆசியும் அவர்களுக்கு கிடைக்குங்க. மகா சிவராத்திரி அன்று பலவிதமான மலர்களை கொண்டு சிவனை வழிபடுவதால் அந்தந்த மலர்களை கொண்டு பூஜை செய்வதால் ஒவ்வொரு மலருக்கான பலனையும் நம்மால பெற முடியுங்க. அவரவருக்கு உரிய பிரச்சனைகளுக்கு உரிய மலர்களால் பூஜை செய்வதால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் நீங்கி சிவனின் நிறைவான அருள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க. முதல்ல எருக்கும் பூ சிவபுராணத்தின்படி சிவப்பு அல்லது வெள்ளை நிற எருக்கும் பூ கொண்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு அர்ச்சனை செய்வதால் நமக்கு மோட்சம் கிடைக்குங்க. மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்யறதுனால சொந்த வாகனம் வாங்கும் யோகம் அமையுங்க. சங்குப்பூ கொண்டு அர்ச்சனை செய்யறதுனால சிவனின் அருளையும் மகாவிஷ்ணுவின் அருளையும் சேர்த்தே பெற முடியுங்க. வன்னி மலர் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமானதாகும். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வன்னி மலர்கள் கொண்டு பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. இதனால சிவபெருமானின் முழு ஆசிகளுடன் சனி பகவானின் ஆசியும் சேர்த்து நமக்கு கிடைக்குங்க. முல்லை மலர் கொண்டு அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா பொருளாதார பிரச்சனை, உணவு அல்லது உணவு தானியங்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க முல்லை மலர் கொண்டு சிவராத்திரி அன்னைக்கு அர்ச்சனை செய்யணுங்க. ஊமத்தும்பூ சிவபெருமானுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று. இதனால ஊமத்தும்பூ மற்றும் ஊமத்தம் பழம் கொண்டு சிவபெருமானை பூஜிக்கிறதுனால அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவார்கள் அப்படின்றது நம்பிக்கை. அதே போல திருமண வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். அதோடு அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யறதுனால அவங்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும். அவர்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். ரோஜா பூ மகா சிவராத்திரி அன்று ரோஜா பூ கொண்டு சிவபெருமானை வழிபடுவதால ஒருவரின் ஆரோக்கியம் மேம்படும். அவர்களின் திருமண வாழ்வும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் அப்படின்னு சிவபுராணம் சொல்லுதுங்க. அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பூக்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் மகா சிவராத்திரி அன்று நாம் செய்ய வேண்டிய பூஜை முறைகள் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.